அந்த ஹாஸ்டல் நைட் ஒரு பொண்ணோட பிக்கெஸ்ட் ஃபியர், அதை இன்னும் மறக்க முடியல. ஃபர்ஸ்ட் இயர் ஹாஸ்டல். ஒரு பொண்ணு ரொம்ப சாஃப்ட் டைப், சென்சிட்டிவ், டார்க்ல தனியா இருக்க பயம், பேய் கதை கேட்டா கூட பயம். ஸ்டார்டிங்ல ரூம்மேட் நார்மலா தான் இருந்தா, பட் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவளோட பிஹேவியர்ல ஸ்லைட் சேஞ்சஸ். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்ல ஆரம்பிச்சா, இந்த பொண்ணால எனக்கு ரூம்ல நிம்மதியே இல்லைன்னு. ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் சைலண்டா தான் இருந்தா. ஒரு நாள் நைட் 11 o'clock அவ போன்ல அம்மா கூட பேசிட்டு இருந்தா. அவ ரூம்மேட் கோபத்துல எந்திரிச்சு, எனக்கு இந்த ரூம்ல பீஸ் வேணும்னு ஷவுட் பண்ணிட்டு டோரை வேகமா ஸ்லாம் பண்ணிட்டு வெளியில போயிட்டா. சடனா டோர்ல ஸ்ட்ராங்கா நாக்கிங் சவுண்ட். ரொம்ப பயந்து ப்ரே பண்ண ஆரம்பிச்சா. பயத்துல அவ ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவ ஃப்ரெண்ட் வந்து சமாதானம் சொல்லி அவளை பக்கத்துல இருந்து அவளை தூங்க வச்சா. அந்த நைட்ல இருந்து அவளுக்கு தெரிய வந்துச்சு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா யாருன்னு. கொஞ்ச நாள் கழிஞ்சு அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் மூலமா தான் ஒரு ட்ரூத் தெரிஞ்சது. அந்த நாக்கிங் சவுண்ட் பண்ணது அவளோட ரூம்மேட் தான். 2 வருஷம் கழிஞ்சு அவ ரூம்மேட்டுக்கு பெருசா ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கல. பட் இந்த பொண்ணுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சு ரொம்ப நல்லா ஹாப்பியா ஹாஸ்டல் லைஃப் என்ஜாய் பண்ணா. பட் அந்த நைட் அவளுக்கு இன்னும் ஒரு முக்கியமான கிஃப்ட் கொடுத்துச்சு. ஒரு ட்ரூ பெஸ்ட் ஃப்ரெண்ட். யாரோட வீக்னஸும் கேம் மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அது இன்னொருத்தரோட ரியல் ஃபியர். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் லெசன் ஐ லேர்ன் ஃப்ரம் மை ஹாஸ்டல் லைஃப்.